ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் மை சேனல். இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு குக்கிங் வ்ளாக் தாங்க பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹோட்டல் ஸ்டைல் குயிக்காக எப்படி ஒரு சாம்பார் ரைஸ் வந்து பண்ணுறது அப்படின்றத பார்த்துடலாம். அதுக்கு வந்து தேவையான பொருள்லாம் பார்த்திங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் என்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ அது எடுத்துக்கோங்க. எல்லா நாட்டு காய்கறிகள் போட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் முக்கியமான வெஜிடபிள் பார்த்திங்கன்னா கத்திரிக்காய், முருங்கைக்காய், முள்ளங்கி, மாங்காய் இது இருந்ததுன்னா சாம்பார் சாதம் ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்குங்க. இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். ஒரு குக்கரில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அப்புறம் ஒரு ஸ்பூன் நெய் போட்டு ஒரு பட்டை ஒரு லவங்கம் போடுங்க. அப்போ தான் அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ஒரு பட்டை ஒரு லவங்கம் போட்டுட்டு வெங்காயம் வந்து நீட்டாக கட் பண்ணிட்டு அது போட்டுக்கோங்க. அப்புறம் வந்து ஒரு தக்காளி போட்டுக்கோங்க. மாங்காய் போடுறதுனால புளிப்புக்கு ஏற்ற மாதிரி தக்காளி போட்டுருங்க. தக்காளி போட்டு வதக்குனதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸ்லாம் வந்து போட்டிருக்கேன். நான் என்னென்ன காய் எடுத்திருக்கேன் அப்படின்னா கத்திரிக்காய், முருங்கைக்காய், கேரட்டு, பீன்ஸு, அதுக்கப்புறம் வந்து பூசணிக்காய் இருந்துச்சு அது போட்டு, அப்புறம் நூக்கல் இருந்தது அதுவும் போட்டுக்கிட்டேன். உருளைக்கிழங்கு, வீட்டில் இருக்கிற என்ன வெஜிடபிள் இருக்கோ அது போட்டுக்கலாம். அவரைக்காலாம் இருந்துச்சு. எல்லா வெஜிடபிள்ஸும் போட்டு எண்ணெயிலே நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வந்து வெஜிடபிள்ஸ் வதங்கி வர வரைக்கும் நல்லா வதக்குங்க. மாங்காய் வந்து இப்போ போடக்கூடாது, லாஸ்ட்டாக தான் போடணும். மாங்காய் தவிர மற்ற எல்லா வெஜிடபிள்ஸுமே போட்டு நல்லா வதக்கி விடுங்க. வெஜிடபிள்ஸ் வந்து நல்லா ஆயிலே நல்லா வதங்கணும். எண்ணெயிலே நல்லா வதக்கி விடுங்க. ஒரு 2 to 3 minutes நல்லா வதக்கி விட்டீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஸ்பூன் வந்து மஞ்சத்தூளும் ஒரு 2-3 ஸ்பூன் வந்து சாம்பார் பொடியும் போட்டுக்கோங்க. நான் ஆச்சி சாம்பார் தூள் தாங்க போட்டிருக்கேன். சாம்பார் தூள் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. வதக்கி விட்டதுக்கப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் வந்து குழம்பு மிளகாய் தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நல்லா வந்து வதக்கி விட்டுட்டு புளி வந்து கரைச்சி வச்சிருக்கேன். புளி வந்து ஊற்றிக்கிறேன். புளி ஊற்றிட்டு வதக்கி விட்டுருங்க. அதுக்கப்புறம் வந்து அரிசியும் பருப்பும் ஊற வச்சிருக்கேன். நான் வந்து 1 கப் அரிசிக்கு வந்து 1/4 கப் பருப்பு ரேஷியோவில் வந்து ஊற வச்சிருக்கேன். ஸோ அது வந்து நான் போட்டுக்கிறேன். நல்லா வாஷ் பண்ணிட்டு போட்டுருங்க. இது நல்லா கொலைய உங்களுக்கு வந்து சாம்பார் சாதம் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து 1 கப் அரிசிக்கு வந்து 2.5 கப் தண்ணி ஊற்றணும். நான் வந்து நார்மலாக புழுங்கல் அரிசி தாங்க எடுத்திருக்கேன். வீட்டு சாப்பாடு அரிசி எடுத்துருக்கிறதுனால நான் வந்து ஒரு 2.5 கப் தண்ணி வந்து ஊற்றிருக்கேன் 1 கப்புக்கு. ஸோ பாருங்கள், லாஸ்ட்டாக வந்து கொஞ்சமாக வெல்லம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. வெல்லம் வந்து ஆட் பண்ணிங்க அப்படின்னா சாம்பார் சாதத்துக்கு நல்லாயிருக்கும். இப்போ லாஸ்ட்டாக குக்கர் மூடுறதுக்கு முன்னாடி வந்து மாங்காய் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அது வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டே போட்டுட்டோம் அப்படின்னா குழஞ்சி போயிடும் மாங்காய். இந்த மாதிரி போட்டிங்க அப்படின்னா மாங்காய் வந்து குலையாமல் வரும். ஸோ குக்கர் வந்து விசில் விட்டுட்டேன். ஒரு 4 விசில் நல்லா குலைய வேக வச்சுக்கோங்க. விசில் வரத்துக்குள்ளே அதுக்கு தேவையானது தாளிப்பு கொடுத்துடலாம். எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நீங்கள் நெய்லையும் தாளிக்கலாம். கடுகு போட்டுக்கோங்க. கடுகு போட்டுட்டு கொஞ்சமாக சீரகம் போட்டுருங்க. சீரகம் போட்டுட்டு முந்திரி எடுத்து வச்சுருக்கேன், கேஷ்யூ நட்ஸ் எடுத்து அதுவும் நான் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து வரமிளகா போட்டுக்கோங்க. அப்புறம் பெருங்காயம் போடுங்க. பெருங்காயம் போட்டுட்டு நல்லா வந்து வதக்கி விடுங்க. முந்திரி வந்து நல்லா வதங்கினோடனே கருவேப்பிலை போட்டு நிறுத்திடுங்க. அவ்வளோதாங்க. குக்கர் வந்து ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த தாளிப்பை வந்து ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க. சூப்பரான சாம்பார் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.